கில்லி ரீ-ரிலீஸ் வந்து உங்க பர்சனல் லைஃப் டைம்லோட ஏதோ கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியுது. ஆமா, நிறைய பேசலாம் இந்த படத்துல. ஸோ இது வந்து ஒரு மைண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரிமைன் பண்ணிருக்காங்க. ரீ ரிலீஸ் தான், பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா 2004 20 வருஷத்துக்கு முன்னாடி நியர் மான்செஸ்டர்ல இருந்தேன். அப்போ ஹாலிஃபேக்ஸ்னு ஒரு கிராமம் அது. பட் அப்போ வந்து தியேட்டர்ல எல்லாம் போய் பார்க்க முடியல, டிவியில தான் பார்த்தேன், டு பி வெரி ஃப்ராங்க். ஏன்னா நம்ம வந்து போகிறதுக்குள்ள தியேட்டரில் எடுத்துருவாங்க ஊரில். டிவியில் பார்த்துட்டு தியேட்டரில் பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வித்யாசாகர் மியூசிக் வந்து அழியவே இல்லை. இட் இஸ் அமேசிங், ஹார்ட் டச்சிங். அப்போவே அவர் வந்து உதித் நாராயண், சுக்விந்தர் சிங் அவங்களெல்லாம் வந்து பாட வச்சிருக்காருன்னா நிறைய பாட்டுலாம் மைண்டில் நிற்குது. இன்னும் கேட்டால் கூட வந்து நம்மளோட அந்த நாஸ்டாலஜிக் டைமில் கூட்டிகிட்டு போகுது. ஐ மீன் ஐ கிவ்ஸ் அந்த அந்த சீன்ஸில் பார்க்கும்போது அது ஒரு மைண்டில் இருக்கும். நானும் அந்த ஆடியோ கேசட் டபுள் கேசட் பிளேயரில் போட்டு காப்பி எல்லாம் பண்ணியிருப்போம். இதெல்லாம் அந்த படம் பார்க்கும்போது அதெல்லாம் ஞாபகம் வருது. வித்யாசாகரோட ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்த்தேன் டிவியில். அண்ட் அதில் அவர் வந்து லைவாக மியூசிக் கம்போஸ் பண்ணி காமிக்கிறாரு. இஸ் அ கை ஹூஸ் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். கோயிங் பேக் டு திஸ் மூவி, ரீசெண்டாக அந்த படங்கள் எல்லாம் பார்த்தாக்க ஏதாவது ஒரு கேஸ்ட்டை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பேசினா தான் ஓடணும் கிடையாது. அது இல்லாமல் எடுத்த ஒரு படம், 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம், இன்னைக்கும் அது சக்ஸஸ் ஆகுது. பசங்களோட வந்து பார்க்குறாங்கன்னா இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபேமிலி படம். கெட்ட வார்த்தைகள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் லண்டன்ல இந்த மாதிரி டான்ஸ் ஆடி பார்த்ததே இல்லை. யூ அப்சல்யூட்லி கரெக்ட். ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து பசங்களோட வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்கன்னா நமக்கே போய் டான்ஸ் ஆடணும்னு தோணுது. ஸோ நம்ம வந்து போய் பெருசாக டான்ஸ்லாம் ஆடல, பட் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தோம். அமேசிங். அது வந்து நான் எந்த படத்துலையும் பார்த்ததில்ல. இப்போ நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்களோ ஒருவேளை இதை தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்துருந்தா? டெஃபினெட்லி. ஸோ ஐ எம் கோயிங் டு டெல் மை ஃபேமிலி பேக் இன் இந்தியா. டெஃபினெட்லி இந்த படம் பசங்களை கூட்டிகிட்டு போய் நான் பார்க்க சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அம்மாவும் இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து பார்ப்பாங்க. இன்னும் மெயினாக எனக்கு டெக்னிக்கலாக ரொம்ப தெரியாது. லைக் எப்படி கேமராஸ் எடுக்கிறாங்க. இப்போ நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரோன் ஷாட் எடுத்தேன், அங்கே எடுத்தேன், அதெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் மைண்டில் வச்சு பார்த்தா 20 வருஷம் முன்னாடி அதெல்லாம் இல்லவே இல்லையே. எப்படி அதே குவாலிட்டியோட எடுத்துருக்காங்க. ஓகே, தெர் ஆர் சம் ட்ராபேக்ஸ், ரொம்ப நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. பட் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் டைலாக்ஸ்லாம் டீசெண்டாக இருக்குது. காமெடி போது எல்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த காலத்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காமெடி இப்போ வந்து ரசித்து பார்க்குறாங்க. அது ஒன்று. ஸோ ஃபார் மீ இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாஸ்டாலஜிக் மூமெண்ட். 2.5 hours. அண்ட் அந்த சீட்டோட வந்து கிராப் பண்ணி வச்சிருப்போம்னு சொல்லுவாங்களே, இதுதான். பிகாஸ் தெர் ஆர் டூ என்விரான்மெண்ட்ஸ். ஒன் இஸ் மூவி, அனதர் ஒன் இஸ் ஆடியன்ஸ். இது ரெண்டுமே நம்ம ரசிக்காமல் இருக்க முடியாது. ஃபுல் எனர்ஜெட்டிக்காக இருந்தது ஸ்க்ரீனில். என்னோட மைண்டில் வருது என்னன்னா, ஐம் சீயிங் ஃப்ரம் அ காமன் மேன் ஸ்டாண்ட் பாயிண்ட். ஸோ கில்லியோட அந்த கபடியோட சிம்பிள் இஸ் அ தம்ஸ் அப். அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரிஸில் வந்து இது வரைக்கும் அவர் இன்னும் சிம்பிள் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. எல்லா கணிப்பும் எல்லா டாட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேபி அவரோட பாலிட்டிக்ஸ் என்ட்ரியில் அவரோட கில்லியோட சிம்பிள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. I may be wrong, but it might be the fact as well. Thank you. Thank you.